மாதம் எப்படியாவது ஒரு 20,000 சம்பாதிக்கணும், ஒரு 5,000 உள்ள வாடகை வீட்டில் இருக்கணும், தனியாக பாத்ரூம், டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும், வெள்ளி கொலுசு, அந்த தங்கம், இது எல்லாமே வந்து போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்றது எல்லா அப்பாக்கும் நமக்கும் இருக்கும். ஏன் அப்படி கேட்குறீங்க? Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545 and Lexco Holidays. Presents Behind Notes அன்புள்ள அப்பா. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. என் அப்பா தான் வந்து எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம். ஸோ இந்த 17 வயசுலேருந்து இப்போ எனக்கு கரெக்டாக 35 ஆகுது. இந்த வருஷங்கள் எல்லாமே என் அப்பா மட்டும்தான் எனக்கு எங்கள் அம்மாவாக இருந்திருக்காரு. நிறைய டைம் வந்து அப்பா கிட்ட பேட் கேட்குறதா இருக்கட்டும், அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து பணக்காரங்களாக நம்மளால் இருக்க முடியல, ஆனால் பணக்காரங்களுக்குலாம் வரக்கூடிய நோய் வந்துருச்சு. சுகர் வந்து 12 hours வந்து நிற்கணும். ஸோ அந்த காசை வந்து சேவ் பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சார். ஒரு டைம் வந்து எங்கள் அம்மா அப்பா கால் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 12 hours நின்று என்ன சிச்சோ, கால் பாதெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சிரும், நரம்பெல்லாம் வந்து தெரியும். அவர் கேட்கல எங்களுக்காக, பிகாஸ் அப்பாவுமே பெருசாக படிக்கல இல்லையா. மாதம் எப்படியாவது ஒரு 20,000 சம்பாதிக்கணும், ஒரு 5,000 உள்ள வாடகை வீட்டில் இருக்கணும், தனியாக பாத்ரூம், டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும். அவர் பாவம் தான் மனுஷன். ஏன்னா அவருக்கு இருக்கிறதே வந்து 1,500 சம்பளம், அதில் வந்து 750 வாடகை, இதெல்லாம் இருந்ததுனால அவர் வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா கிட்ட ஒரு 2 ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். எனக்கு கோல்டுலாம் வாங்கி கொடுத்தேன். அப்பாவுக்கு பிரேஸ்லெட்டு, அப்பாவுக்கு வாட்சு, பிராண்டட் வாட்சு. பாலுங்கப்பா, போடுங்கப்பா, என்ன பிராண்ட் வேணுமோ போடுங்கப்பா. 10 ரூபாய்க்கு மாவு வாங்கி தான் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவோம். சரவணி மீனாட்சி டைம்லனா வந்துட்டு கன்வீனியன்ஸ் காசு கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் மிச்சம் பண்ணுவார். 200 ரூபாய்க்கு டீசல் போட்டு 300 ரூபாயில் வந்துட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னால் கேட்க மாட்டார். 20 ரூபாய்க்கு மாவு வாங்கி 10 ரூபாய்க்கு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வாங்கி அவரே பண்ணி எனக்கு கொடுப்பாரு. ஹலோ மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் மைனா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான ஒரு டாபிக், அன்புள்ள அப்பா. இந்த ஷோ வந்து எங்கள் அப்பா கண்டிப்பாக பார்ப்பார். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா தந்தையர்களுக்கும் வந்து என்னுடைய ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து லைக் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த லிட்டில் பிரின்சஸ், நான் தான் ஒரு இளவரசி மாதிரி, அந்த மாதிரி. பட் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பாவம். பிகாஸ் அவர் ஒரு 13 வயசு இருக்கும் போதே அவருடைய அப்பா வந்து தவறிட்டார். ஸோ அவருக்கு ஒரு 2 தம்பி, ஒரு தங்கச்சி, அம்மா, இவங்களுடைய பார்க்கணும் அப்படின்ற பொறுப்பு வந்து என் அப்பா மேலே இருந்தது. அப்படின்றதுனால அந்த 13 வயசுலேயே படிப்பு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு அப்பா வந்து கோயம்புத்தூரில் ஒரு வேலைக்காக போயிட்டார். ஸோ அவருடைய ஜேர்னி வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து எப்படி வாழணும்னு சத்தியமாக தெரியாது, அவருக்கு என்ன பிடிக்குன்றதும் அவருக்கே தெரியாது. நாங்களாம் கண்டுபிடிச்சி சில விஷயம்லாம் சொல்லுவோம். ஸோ மதுரையில் வந்து இருக்கும் போது ரெடிமேடில் வந்து வேலை பார்த்தாரு. நான் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியும். அதாவது எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்ததுக்கப்புறமா தான் எனக்கு எங்கள் அப்பாவுடைய விஷயங்கள்லாம் தெரியும். தேடி கண்டுபிடிப்பேன். அப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்ப்பேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த விஷயம் இருக்காது. அதாவது எங்கள் அப்பா வந்து ரெடிமேடில் டெய்லி புது துணிமணி இதெல்லாம் விற்ற ஒரு கேரக்டர், ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தாங்க அம்மா அப்பா. ஸோ அப்பா வந்து அப்படி டெய்லி ஒரு புது துணிமணியை தொட்டு பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை விற்கிறதா இருக்கட்டும், அப்படி இருந்த ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக எங்கள் அப்பா கிட்ட ஒரு 2 ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 2 ஷர்ட்டு 2 பேண்ட்டை வந்து மாற்றி துவச்சி போட்டுட்டு, அது அயன் பாக்ஸ் கூட எங்கள் வீட்டில் இருக்காது. ஸோ அதனால் எங்கள் வீடு வந்து நான் வளரும் போது ஒரு 10க்கு 10 வீடு தான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து இரும்பு கட்டில் இருக்கும். அந்த இரும்பு கட்டில் பெட்டெல்லாம் இருக்காது, பாய் மேலே போட்டிருப்போம். அந்த பாய்க்கு அடியில் வந்து அப்பா வந்து கரெக்டாக அந்த ரெடிமேடில் வேலை பார்த்ததுனால அந்த ட்ரெஸ்ஸு எப்படி மடிக்கணும் ப்ராப்பராக அப்படின்னு தெரியும். ஸோ அதை மடித்து அடியில் வச்சுருவார். அந்த பாய்க்கு அடியில் வச்சுட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது அப்படியே அயன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் எடுத்து போட்டு
போய் பார்த்துருக்கேன். எவ்வளோ நாள் வந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டால், நான் பழைய சோறு தான் என்னோடய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஏன்னா வந்து அது இல்லாத நாட்கள், அதை சாப்பிட்டு மட்டுமே வாழ்ந்த நாட்கள் நிறைய இருக்குது. அந்த பழைய சோறில் வந்து எங்கள் அம்மா இது பண்ணும்போது மேலே எங்கது ஹாஸ்பட்டாஸ் வீடு அப்படின்றதுனால மேலே அங்கங்கே எலிலாம் ஓடும். சம்டைம்ஸ் அந்த எலியோட ஷிட்டெல்லாம் வந்து உள்ள சாப்பாட்டில் கிடைக்கும். ஸோ அதை கூட வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் இருந்த டைமில் சின்ன வயசில். ஸோ அப்பா வந்து அதை கூட எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போன டைம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்காகவே ஓடி ஓடி ஒரு டைமில் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு கடையில் ஸ்ரீகிருஷ்ணா கலெக்ஷனில் வந்து மறுபடியும் ஒரு சேல்ஸ்மேன், அதாவது அங்கே இருக்கும்போது 2000 ரூபா சம்பளம், இங்கே இருக்கும்போது 3000 ரூபா, ஸோ இன்னும் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லி வந்தார். அவர் அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ், அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ். 12 ஹவர்ஸ் வந்து நிற்கணும். ஸோ மதியானம் அந்த பிரேக் டைம் வந்து ஒரு 1/2 அன் கொடுப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் போட மாட்டார். ஏன்னா அந்த 300 100 ஒரு 300 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த காசை வந்து சேவ் பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சார். ஸோ மீடியாவுக்கு நான் வரேன் அப்படின்னு வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக வந்து ஒரு டைம் வந்து எங்கள் அம்மா அப்பா கால் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 12 hours நின்று அந்த 12 hours நின்று அவங்களுடைய கால் பாதம்லாம் ஒரு மாதிரி உடஞ்சிரும். அந்த அந்த ஒரு நரம்பெல்லாம் வந்து தெரியும். ஸோ அப்பா வந்து சம்டைம்ஸ் அப்பாவுக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து இந்த முட்டியிலேருந்து இந்த தொடை வரைக்கும் ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க, பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளேட் வச்சு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து நிற்கக்கூடாது. ஆனால் அவர் கேட்கல எங்களுக்காக, பிகாஸ் அப்பாவுமே பெருசாக படிக்கல இல்லையா. ஸோ அதனால் எங்களுக்காக அந்த பிளேட் வச்ச காலோடையே அப்பா அந்த 12 hours வந்து நிற்பார். ஸோ என்னுடைய பெரிய ஆசையை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து வரும்போது என்னோடய பெரிய ஆசையை வந்து மாதம் எப்படியாவது ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 5,000 ரூபாய்க்கு உள்ள வாடகை வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் ஒரு தனியாக ஒரு ரூம், தனியாக பாத்ரூம், டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரணும். ஸோ இதுதான் என்னுடைய எய்மாகவே இருந்தது. எங்கள் அப்பா வந்து நிம்மதியாக வந்து படுக்கணும். ஸோ அந்தளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மீடியாவை சூஸ் பண்ணும்போது எல்லாருமே வீட்டில் ரொம்ப அகெயின்ஸ்ட். அதாவது வேண்டாம், மீடியாவில் போனாலே பொண்ணு தப்பாக மாறிடும், தப்பாக தான் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் கூப்பிடுவாங்க, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் உன் பொண்ணுக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் என் அப்பா வந்து அவங்கள நம்பலை, என்னை நம்பினார். என் பொண்ணு அப்படி வந்து இருக்காது, என் பொண்ணுக்கு எப்படி எங்கே நடந்துக்கணும் அப்படின்றத வந்து எங்களை பார்த்து அவள் வளர்ந்துருக்கா. ஸோ வந்து அதனால் அவள் கரெக்டாக இருப்பா அப்படின்றது வந்து என் மேலே முழுசாக ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ என்னுடைய நம்பிக்கை, தைரியம், என்னுடைய லவ் எல்லாமே வந்து என்னோட அப்பா தான். அந்த வறுமையிலையும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணாருல்ல, இது அந்த நேரத்தில் அவரால் முடியாது, இருந்தாலும் நான் கேட்டேன்னு நோ சொல்லாமல் இந்த விஷயத்தை எனக்காக பண்ணி கொடுத்தாரு. எந்த விஷயம்? இது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு ஏன் அப்படி கேட்குது? இதை நான் ஒரு மோட்டிவாகவே நான் சொல்கிறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் வெள்ளி கொலுசு, கோல்டு, வெள்ளி கொலுசு, அந்த தங்கம், இது எல்லாமே வந்து போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்றது எல்லா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கும். எல்லா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தங்கத்தில் வந்து தோடு ப்ளஸ் வந்து வெள்ளியில் வந்து ஒரு கொலுசு அப்படிலாம் வந்து போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்பா கிட்ட வந்து சின்ன வயசில் வந்து தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அப்போ எனக்கு இந்த சைக்கிள், இந்த கேரம் போர்டு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் 1 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துருவோம். ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாது. 1 ரூபாய்க்கு 1 ஹவருக்கு வந்து சைக்கிள், அப்புறம் வந்து கேரம் போர்டு, இதெல்லாம் வந்து ஒரு ரூபாய்க்கு கேட்டால் 1 ஹவர் வந்து ரெண்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் போயிருக்கோம்.
ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் மதுரையில் வந்து நிறைய பேர் வந்து ஜல் ஜல்னு கொலுசு போட்டு போவாங்க. அது வந்து நிறைய தடவை வந்து நடக்கும்போதெல்லாம் வந்துட்டு என்ன நம்மளுக்கு மட்டும் இது இல்லை அப்படின்ட்டு. முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து ரூ. 20க்கெலாம் கொலுசு பித்தளை கொலுசு விற்பாங்க. அதெல்லாம் வாங்குவேன். அது வந்து எனக்கு ஒத்துக்கல. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த மார்க் இருக்கும். அது ஃபுல்லாக கிழிச்சு ஒரு மாதிரி பிளட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அப்பா வந்து நீ நல்லா படி, நான் வந்து உனக்கு வந்து வெள்ளி கொலுசு வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் பாவம் தான் மனுஷன். ஏன்னா அவருக்கு இருக்கிறதே வந்து ரூ. 1500 சம்பளம், அதில் வந்து ரூ. 750 வாடகை, இதெல்லாம் இருந்ததுனால அவர் வந்து இதில் பாயிண்ட் பண்ணிட்டார். நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தனா நான் உனக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தருவேன் அப்படின்ட்டார். நானும் வந்து முட்டி மோதி எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்ட்டு நானும் படிச்சுட்டு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். வாங்கும்போது ஒரு டைம் சொல்லுவார், மறுபடியும் நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். கடைசி வரைக்கும் அப்பானால் வந்து அந்த வெள்ளி கொலுசு வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்பாவுக்கு. ஏன்னா எனக்கு அது நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, அப்பானால் வந்து அந்த வெள்ளி கொலுசு வந்து வாங்கி கொடுக்க முடியாது, பாவம் அவர் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஓகே பொண்ணு ஃபீல் பண்ணுது, அதனால் வந்து வெள்ளி கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வந்து சொன்னார் எதுக்கு அப்படின்னு சொன்னார். அவரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு டீல் கொடுத்தாங்க. பாப்பா இது வந்து அம்மாவுக்கு வந்து அப்போ ஒரு ரூ. 1000 சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அம்மா வந்து வெள்ளி கொலுசுலாம் வாங்கி கொடுத்துட்டு, இது அம்மா வந்து உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் அம்மாவுக்கு வந்து நீ நாளைக்கு இது கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சரிம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை அம்மாவோட சம்பள காசில் ஃபுல்லாக அது வாங்கிட்டேன், நீ இது எனக்கு கொடுத்துட்டு நான் அம்மா வந்து உனக்கு மாதம் கட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து என் கால் வந்து ஒரு வெள்ளி கொலுசு வந்துச்சு. அந்த வெள்ளி கொலுசு வந்து மறுநாளே வந்து செட்டியார் கடைக்கு போயிடும். இப்போ தான் அடகு கடை இதெல்லாம் சேட்டு இருந்ததெல்லாம். அப்போ வந்து செட்டியார் வீடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போய் அந்த கொலுசு போய் வச்சுட்டு மறுபடியும் அந்த ரூ. 1000 வந்து ரூ. 950 கொடுப்பாங்க. ஸோ அந்த ரூ. 950 வந்து மறுபடியும் அந்த சர்வீவிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எப்போவுமே நான் இதை கேட்டுட்டேனே அப்பா கிட்ட. அதனாலேயோ என்னமோ எனக்கு தெரியல, இப்போ வரைக்குமே வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு எதாவது வாங்கி கொடுத்தா அது ஒரு 4 மடங்கு எங்கள் அப்பாவுக்கு பண்ணி நான் பழகிட்டேன். அப்பாவுக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா கூட 4000 5000 வாங்கணும், வாழுங்கப்பா அப்படின்னு எல்லாமே வந்து அப்பாவுக்கு வந்து எல்லாமே நிறைய வாங்கி கொடுக்கணும், நிறைய செலவு பண்ணணும். அவங்க 2 பேரும் ரூ. 10 மாவு வாங்கி தான் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவோம். நான் சொல்கிறது ஒரு சரவணி மீனாட்சி டைம்லனா வந்துட்டு கன்வீனியன்ஸ் காசு கொடுப்பாங்க, அந்த ரூ. 500 மிச்சம் பண்ணுவார். ரூ. 200 டீசல் போட்டு ரூ. 300 வந்துட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னால் கேட்க மாட்டார். ரூ. 20 மாவு வாங்கி ரூ. 10 தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கி அவரே பண்ணி எனக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாரோட கண்ணுக்கும் வந்துட்டு அப்பா வந்து ஒரு கஞ்ச பிஸ்னாரி, இப்படி கஞ்சம் பண்ணுறாரு. அவர் அப்படி இருந்தனால தான், அவர் அப்படி ஒரு ரூ. 10 ரூ. 20 வந்து அவர் அப்படி சேர்த்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து நிறைய விஷயத்தில் ரொம்ப பொறுப்பாக இருக்கேன். எல்லாமே வந்து அப்பா கிட்டேருந்து வந்தது தான். எனக்கு டைரியில் டெய்லி எழுதுவேன். அதாவது இன்றைக்கி பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா உடனே வந்து இப்போ வரைக்கும் மொபைலில் நோட் பண்ணிப்பேன். பெட்ரோல் டேட்டு போட்டு இன்றைக்கி என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் நோட் பண்ணுவேன். அது எல்லாமே எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஏன்னா நிறைய டைமில் வந்து என் அம்மா கிட்ட வந்து தம்பி வந்து மதுரையில் இருக்கும்போது, நான் சென்னையில் வரும்போது அப்பா வந்து ஹைதராபாத்லேயும் வேலை பார்த்தாரு. அப்போ வந்து என்னை ஒரே ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னார், ஹாஸ்டல் மட்டும் போகக்கூடாது நீ அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவர் ஒரு 4 பேரோட மென்ஷனில் தங்குற மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. டக்குன்னு நம்மளுக்கு ஒரு எமோஷனலாக பக்கத்தில் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கிறது வந்து அவருக்கே தெரியாது. ஸோ டைமில் வாக் போகும்போது அவர் திடீர்னு கீழெல்லாம் விழுந்து எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்புறம் மறுநாள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அப்பாவுக்கு வந்து 490 கிட்ட வந்து சுகர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு 40 இயர்ஸ் இருக்கும். டி நகர் பஸ் டிப்போவில் வந்து நான் அப்பாவை ஏற்றி விட்டு போகும்போது அப்பா என்கிட்ட வந்து சொன்னார், அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து பணக்காரங்களாக நம்மளால் இருக்க முடியல, ஆனால் பணக்காரங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நோய் வந்துருச்சு. சுகர் வந்து ஊர் சைட்லாம் கேலி பண்ணிப்பாங்க, இந்த சுகர்ன்றது வந்து பணக்கார நோய், அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அது அப்பாவுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிலாம் வந்து அவர் சொல்லுவார். இப்போ வந்து எல்லாருக்குமே இருக்குது, அது இருக்குது. பட் நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வந்து உட்கார வைக்கணும், அப்பா வந்து வேலைக்கு போடக்கூடாது,
அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது ஆசைப்பட்டது நடந்துச்சு. அவர் கரெக்டாக ஒரு 45 இயர்ஸ் ஆகும்போது, "அப்பா நீங்க வேலைக்கு வேணாம். நான் ரூ. 20,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க அதனால வீட்லயே இருங்க. என் கூடயே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவ அப்படியே இப்போ வரைக்குமே அப்பாவ வேலைக்கு விடாம, அம்மாவ வேலைக்கு போக விடாம, அப்படியே பத்திரமா பார்த்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். மைனா, இந்த வறுமையிலயும், அந்த வேதனையிலயும் என் பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அது வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணாருல்ல. அந்த கிழிஞ்ச துணியை பத்தி சொல்லும்பொழுது சிரிப்போட இப்ப கடந்து போறோம். ஆனா அந்த நாள், அந்த நேரத்துல அவருக்கு இருந்த அந்த வலிய மறைச்சு அந்த நாட்கள அவரும் சிரிப்போட கடந்து போயிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அப்பா அங்க இல்லைன்னா மைனா இங்க இல்ல. அப்பா எவ்வளோ இன்க்ரெடிபிள் உங்களுக்கு. அப்பாவுக்கு நிகர் யாருமே இல்லை இல்லையா? ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து என் அப்பா தான் வந்து எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம். ஏன்னா வந்து யூஷுவலாக வந்து நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் வந்து அந்த சைடு நான் சொல்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். பின்னாடி திரும்பும்போது இவ நல்லா இருக்க மாட்டா, லைக் நீ என்ன இப்படியா அப்படியான்ட்டு ஒரு பொண்ணை பற்றி எல்லா பக்கமுமே வந்து ஒரு தப்பான வார்த்தைகள்லாம் வரும். அதை நான் எப்படி கடந்து போகணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் ஸ்ட்ராங். நீ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்க, ஸோ வந்து அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அதே இடத்துல வந்து என் பையனையோ என் பொண்ணையோ நான் வந்து பேசும்போது அது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அது எங்கள் அப்பா வந்து ரொம்ப என்கிட்ட அது வந்து காமிச்சதே கிடையாது. நிறைய பார்க்கும்போது நானே யோசிப்பேன், ஐயோ இந்த கமெண்ட் நம்மளே படிக்கிறோம், இது வந்து அப்பாவுமே படிப்பார்ல, அம்மாவுமே படிப்பாங்களே அப்படின்னு வந்து யோசிப்பேன். எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம்னா எனக்கு அதுதான். ஆனால் அப்பா இப்போ வரைக்கும் வந்துட்டு நீ மற்றவங்கள பார்த்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்கக்கூடாது, எதுவாக இருந்தாலுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரோ பண்ணும்போதே வந்து இது பொண்ணெல்லாம் கிடையாது, இது ஆம்பளை பையன் மாதிரி நான் பொண்ணை வளர்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவார். ஸோ நான் எத்தனையோ தடவை எங்கள் அப்பா முன்னாடிலாம் வந்துட்டு ரோட்டில் ஏதாவது சண்டை வரும்போதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைலாம் திட்டியிருக்கேன். ஸோ அப்பா பொறுத்தளவுக்கு வந்து என்னை ரொம்ப போல்டாக இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ராங்காக எங்கள் அம்மாவுமே முக்கியமான ரீசன். எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி 2 பேருமே வந்து ஈக்குவல். எனக்கு வந்து இவங்க பெருசு அவங்க சின்னது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நான் வந்து ஒரு 17 வயசில் வந்து நான் சென்னைக்கு வரும்போது என் அம்மா வந்து மதுரையில் இருந்தாங்க, என் அப்பா வந்து சென்னையில் இருந்தார். ஸோ இந்த 17 வயசுலேருந்து இப்போ எனக்கு கரெக்டாக 35 ஆகுது. இந்த வருஷங்கள் எல்லாமே என் அப்பா மட்டும்தான் எனக்கு எங்கள் அம்மாவாக இருந்திருக்காரு. நிறைய டைம் வந்து அப்பா கிட்ட பேட் கேட்குறதா இருக்கட்டும், நான் நிறைய டைம் வந்துட்டு என்னுடைய ஷேரிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருந்திருக்கு. பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும், ஐயய்யோ! நான் அழுதா அப்பா அழுதுருவாரு, அதனால வந்து நம்ம வந்து ரூம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே நல்லா அழுது முடிச்சுட்டு, அடுத்து வந்து வெளியே வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப கெத்தாக வந்து நிற்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு. அதே தான் அப்பாவுமே பண்ணுவார். ஸோ என் முன்னாடி அவர் வந்து காமிச்சிக்க மாட்டார். லைக் என் தம்பியை பற்றி ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னை பற்றி ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் எதுவுமே வந்து எங்ககிட்ட சொல்லி கஷ்டப்பட்டதோ அழுததோ கிடையாது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து எங்கள் முன்னாடி காமிச்சிருக்காரு. ஸோ அப்பாவுக்கு ஈடு என்ன வந்து நிஜமாவே யாருமே கிடையாது. ஏன்னா அப்பா இல்லாத வலி, அதுவும் அப்பா இருந்தும் இல்லாத வலி வந்து நான் வந்து யோகேஷ் கிட்ட பார்த்துருக்கேன். நிறைய டைம் அவங்க அப்பாவை பற்றி பேசினாலே அவன் ஒரு மாதிரி கண் கலங்கிருவான். ஸோ இன்றைக்கி உரிமையாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அப்பாவை மீறி எதுவுமே பண்ண மாட்டான். எங்கள் அப்பாவை கேட்காம எதுவும் பண்ண மாட்டான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மருமகனுக்கான ஒரு பிளேஸே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, லைக் யோகி வந்து வீட்டில் வந்து ஒரு அடுத்த பையன் அவர் வந்து ஒரு மூத்தவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து எங்கள் அப்பாவுமே அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. யோகியுமே அந்த ஸ்பேஸ் அப்பா அப்படின்றது. ஸோ அவனே சொல்லியிருக்கான் வாயை திறந்து, எங்கள் அப்பா வந்து நான் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணனோ உன்னையோட சேர்ந்து இலவசமாக எனக்கும் ஒரு அப்பா கிடச்சிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்பாவுக்கு ஈடு இன்னும் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஷெல்ஃபில் அப்பாவோட அந்த 2 சட்டையை பார்த்துருப்பீங்கல்ல, அது வந்து அது கூட மைனாக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. 20,000 சம்பளம், 5,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீடு, டேப் திறந்தா தண்ணி வர ஒரு வீடு. இந்த மாதிரியான ஆசைகளை திருப்தி பண்ணதை தாண்டி அந்த 2 சட்டை கூட அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டை எடுத்து பார்த்துடணும்னு மைனா வாங்கி கொடுத்து அழகு பார்த்த நாள் இன்னைக்கு. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு சட்டை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு நான் கோல்டுலாம் வாங்கி கொடுத்தேன். அப்பாவுக்கு ப்ரேஸ்லெட்டு, அப்பாவுக்கு வாட்ச்சு, பிராண்டட் வாட்ச்சு, ஷூ, ஷர்ட்டு. அவர் இப்போ வரைக்குமே வந்து சிலதே எடுத்தோன்னா, ஐயோ இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, கேட்க மாட்டார் என்கிட்ட. என்கிட்டையுமே அந்த குணம் இருக்குது. நானுமே வாயை திறந்து யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்பாவுக்கு. எப்போ நான் சம்பாதிக்கன்னு ஆரம்பிச்சிட்டேனோ எங்கள் அம்மா அப்பா தான்
அவங்க தான் எனக்கு உலகம். என்னைய பொறுத்தளவுக்கு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டா கடவுள் வந்து கண்டிப்பா என்னையும், என் குழந்தையும், என் புருஷன்லாம் பார்த்துப்பாருன்றது வந்து இது அதனாலயோ என்னமோ வந்துட்டு நான் எங்க அம்மா, அப்பா வந்து என் குழந்த மாரி நான் பார்த்துப்பேன். அவங்க போதும் கஷ்டப்பட்டது. எங்களுக்காக அவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாம, என்ன சாப்பிடணும்னு தெரியாம, என்ன பிடிக்கும்னு தெரியாமயே வந்து காலையில வேலைக்கு போணும், நைட்டு வரணும், இப்படியே இருந்து வாழ்ந்துட்டாங்க. அதனால 2 பேருக்குமே இப்போ வந்து என்ன கேட்டாலுமே வாங்கி குடுத்துருவேன். என்ன இருக்கோ வந்து செஞ்சுருவேன். லைக் ரேர் ராபிட் ஷர்ட்லாம் எனக்கு தெரியாது. ரேர் ராபிட், அதுக்கப்புறம் Zara, H&M எங்க போறாரோ, என்ன பார்க்குறாரோ, போட்டுட்டு வந்து அப்படி இருந்தான்னா, செம்மையா இருக்குப்பா, எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி, அப்படி வந்து பண்ணிடுவேன். ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அப்பாவ, அம்மாவ எல்லாருமே அவங்களுக்கு என்ன தேவையோ, அந்த அந்த தேவைய நான் வாங்கி குடுக்குற இடத்துல ஒரு பொண்ணா, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு பொண்ணா இருக்கேன் அப்படின்றபோது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தனக்கு என்ன வேணும்னு வாய திறந்தே கேட்காத அப்பா, ஒரு கட்டத்துல தனக்கு என்ன பிடிக்கும்னே மறந்து போன அப்பாக்கு, மைனா இப்போ நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்க உட்காருங்கப்பான்னு சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்? கூடவே ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி அப்பாக்கு சொல்லணும்னா என்ன ஒரு காரணமா இருக்கும்? நிஜமாவே நான் இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி, அப்பா வந்து எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அவரு. ஸோ நிஜமாவே அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன போடணும், இப்போ வரைக்குமே வந்து எங்க அப்பா தான் கரண்ட்டு பில்லு, எங்க அப்பா தான் வந்து லைக் வீட்ல எல்லாமே வந்து அப்பா தான். இப்ப அப்பா வந்து ஒரு வேள வந்து அதெல்லாம் வந்து எனக்கு திடீர்னு வந்து நான் ஊருக்கு போயிட்டேன், நீ இத வந்து இது பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா கூட எனக்கு தெரியாது. ஸோ அதனால அப்பாக்கு தான் எல்லாமே தெரியும். இவன் என் நகைய அடகு வச்சது கூட அப்பாக்கு தான், எந்த கடையில அடகு வச்சிருக்காரு, என்ன பண்றாரு, எங்க காசு வைக்கிறாரு, எங்க பீரோ சாவி இருக்கு, எல்லாமே வந்து அப்பாவுக்கு தான் தெரியும். நான் வந்து வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், அத அப்பாகிட்ட வந்து குடுப்பேன். ஸோ இதுக்கப்புறமாவது கேளுங்க 2 பேரும் என்கிட்டயும், யோகி கிட்ட, தம்பி கிட்டலாம் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து கேளுங்க. ஸோ இப்பயும் வந்து நீங்க வந்து காசு வந்து புடிச்சு வைக்காதீங்கப்பா. ஸோ இப்பயுமே அந்த தப்பு ஐ மீன் தப்புன்னு சொல்ல முடியாது. இப்பயுமே நாங்க வந்து குடுத்து வைக்கிறதுல வந்து ரூ. 1000 ரூ. 2000 இருந்துச்சுன்னா, அது அவருக்குன்னு யூஸ் பண்ணாம வச்சிருப்பாரு. திடீர்னு நாங்க ஒரு டைம்ல வந்து அ "அப்பா இந்த மாரி காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க நான் வந்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எடுத்து தருவாரு. அவருக்கு குடுக்க வேண்டிய காசையுமே சேவ் பண்ணி எங்களுக்கு தான் குடுப்பாரு. "உங்களுக்காக வாழுங்கப்பா, உங்களுக்காக எப்பவுமே வந்து நான் இருக்கேன்." அம் எப்படி சொல்றதுன்னா, தம்பி சண்டை போட்டாலும் சரி, யார் சண்டை போட்டாலும் சரி, உங்களுக்கு நான் தான் பொண்ணு, உங்களுக்கு நான் தான் பார்த்துப்பேன். வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ வந்து எங்க அப்பா வந்து எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஸோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அ என்னைய வந்து கஷ்டம் தெரியாம வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் மீறி ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா, அப்பா கிடைக்கிறதுக்கு வந்து நிஜமாவே வந்து எனக்கு கிடைச்ச வரம் நீங்க 2 பேருமே. ஆம், யார் இல்லனாலும், யாரு கூட இருந்தாலும், இல்லனாலும் என் அப்பாவும், அம்மாவும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து நின்றுருக்கீங்க. முக்கியமா அப்பா. ஸோ அதனால ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஆ நெறைய இடத்துல வந்து உங்களுடைய கஷ்டங்கள எங்ககிட்ட காமிக்காம, வெறும் தைரியத்த மட்டும் ஊட்டி வளர்த்துருக்கீங்க. யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கீங்க. நம்ம வீட்ல என்ன இருக்கோ அத தான் சாப்பிடணும்னு சொல்லி வளர்த்துருக்கீங்க. அத ஸ்ட்ரிக்ட்டாவும் சொல்லியிருக்கீங்க, எமோஷனலாவும் சொல்லியிருக்கீங்க. எல்லார்கிட்டயும் எப்படி நடக்கணும், யார் மனசு கோணாம எப்படி பேசணும் அப்படின்றதையும் நீங்க எங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்கீங்க. நம்மள மத்தவங்க பேசினாலும், அத எப்படி கடந்து போகணுன்ற விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றிப்பா. ஸோ அம்மாவுக்குமே நன்றி சொல்றேன். ஸோ அப்பாவுக்கு இன்னும் ஒரு கூடுதல் நன்றி. சாரி சொல்லணும் அப்படின்னா, எதுக்காக சாரி சொல்றது? அப்பாக்கு ஏன்னா அப்பாவ நான் ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன். ஆம், தெரில அப்பாவுக்கு வந்து தெரிலப்பா. நாங்க நாங்க அதாவது நாங்க அப்படின்றது வந்து நானும் தம்பியும் மீன் பண்றேன். ம், ஒருவேள அ எப்படி சொல்றது? தெரியல எனக்கு. எதுக்காக சாரி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா மேபிப்பா நான் வந்து சில சூஸ்ல வந்து நான் ஒரு தப்பான சூஸ் பண்ணியிருக்கலாம். அம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லி அந்த விஷயத்த நான் மீறியிருக்கலாம். ஸோ நான் பார்த்துக்கிறேன். உங்களுடைய தைரியம் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா நான் எடுத்திருக்கலாம். நான் செஞ்சுப்பேன், இத பார்த்துப்பேன். நீங்க என் கூட மட்டும் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். உங்க பேச்ச கேட்காம ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணி, அந்த இடம் எனக்கு பயங்கரமா ஒரு அடி குடுத்து, அந்த அடியில நான் மட்டும் பேச்சு வாங்குறது இல்லாம, நான் மட்டும் செருப்படி வாங்குறது இல்லாம, என் கூடயே நின்னு நீங்களும் அதே வலி, அதே கஷ்டங்கள். அம் நான் சில இடத்த கடந்து போனாலும் ஏன்னா எனக்கு
மீடியான்ற ஒரு உலகத்தில் வந்து நிறைய பேரை நான் பார்த்துருப்பேன். நீங்கள் நிறைய பேரை பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னுடைய சிறு பல தவறுகள்னால. ஸோ அதுக்கு வந்து சாரி அப்பா. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து என் குழந்த தான். எப்போவுமே நீங்கள் என்னோட பையன் தான். எல்லாருமே நான் சொல்லுவேன். என் தம்பியுமே நான் என் மூத்த பையன்னு சொல்லுவேன். என் யோகியுமே நான் என் மூத்த பையன்னு சொல்லுவேன். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பன். ஏன்னா நிறைய டைம் வந்து சின்ன வயசுல லவ் பண்ணும்போது, "அப்பா நான் இந்த பையனை தான்ப்பா லவ் பண்ணுறேன்" அப்படின்னு 5th ஸ்டாண்டர்ட்லாம் போய் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பன், நல்ல அப்பா, குடும்பத்துக்கே ஒரு நல்ல மனுஷன்ப்பா நீங்கள். ரொம்ப நாள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என்னோட வயசும் சேர்ந்து உங்கள்கிட்ட வரணும். எப்பவுமே நான் வந்து உங்களை ஹாப்பியாக, சந்தோஷமாக, ரொம்ப பாசிட்டிவாக பார்த்துக்கணும்ப்பா. லவ் யூ. பிஹைண்ட் வுட்ஸ் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியாக படிங்க சேலரியோட. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், ட்ராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். Power by Saubhagya Home and Kitchen Appliances. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind Woods Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.